வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ரூத் அண்ட் போயாஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பைபிள்ல வந்து ரூத் அண்ட் போயாஸ் அப்படின்ற கதையை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு காதல் கதை தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரூத்தோட லைஃபை காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கரா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட லைஃப்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ராஜடி நடக்குது. அதாவது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு தாக்குதல்ல இறந்து போயிடுறாரு. அண்ட் இவங்களோட சிங்கிங் லைஃப்லயுமே சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அந்த டைம்ல தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவான நெயோமியை பாத்துக்கிறதுக்காக வந்து டென்னிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்மால் டவுனுக்கு இவங்க வராங்க. அங்க வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து பொழப்ப ஓட்டலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு திராட்சை தோட்டத்துல வந்து வேலைக்கு சேர்றாங்க. அந்த திராட்சை தோட்டம் யாருடைய இன்சார்ஜ்ல இருக்கு அப்படின்னா பயோஸ் அப்படின்றவரோட இன்சார்ஜ்ல தான் இருக்கு. ஸோ பயோஸ்க்கும் நம்ம ரூத்துக்கும் எப்படி அந்த காதல் அப்படின்றது மலருது, இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அந்த காதல்ல என்ன மாதிரியான ஒரு ஹேர்டில் உண்டாக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. வழக்கமான காதல் கதைகள் எல்லாம் லாஸ்ட்ல தானே ட்ராஜடி வரும். ஆனா இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ராஜடி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரி ரொம்ப நீட்டா அந்த லவ் அப்படின்றத காட்டுவாங்க. அதுலயும் ரூத் வர்சஸ் பயோஸ் அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது இந்த படத்துல ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் இருந்துச்சு. அதே மாதிரி ரூத்தோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பியூரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரொஃபஷன்ல மேல வந்ததா இருக்கட்டும், அண்ட் அதை அப்படியே விட்டுட்டு அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாவே பண்ணிருப்பாங்க. விஷுவலாவும் அந்த லொகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துல ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி முடிச்சாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு சிம்பிள் பட் நீட்டான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.